அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நியூரோ சர்ஜன் டாக்டர் அரவிந்த் சுகுமாரன் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள முதல்ல வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். அதாவது கம்மிங் ஜூன் 8 வந்து இன்டர்நேஷ்னல் பிரெயின் டியூமர் டே வந்து கடைபிடிக்கப்படுது. இதோட பர்பஸ் என்ன? இது எதுக்காக வந்து கடைபிடிக்கப்படுது? அதாவது மூளைக்கட்டி அப்படிங்கிறத பற்றி வந்து பலவித பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு பயம், அதை பற்றின ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு அதெல்லாம் இது ரொம்ப கிடையாது. அதை பற்றி பலவிதமான ஆராய்ச்சிகள் உலகம் பூரா நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி அதில் சஃபர் பண்ணுற பேஷண்ட்ஸுக்கும் சரி, அவங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிற முறையில் மற்றும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு மற்றும் பல டாக்டர்ஸுக்குமே சேர்த்து ஒரு விழிப்புணர்வு வரணும். ப்ளஸ் அந்த ஆராய்ச்சிகள் நடக்கிறவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் அதுவும் இருக்கிற மாதிரி ஒரு பர்பஸ்க்காக இதை வந்து கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போது அந்த மாதிரி ஒரு தினம் இருக்கிறதுனால இப்போ நம்மளும் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. இப்போ டியூமரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப பேசிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். டியூமர்னா பேசிக் டெஃபினேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா? அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல. இதோட டெஃபினேஷன் டியூமர்னா என்ன? டியூமர் அப்படிங்கிறது வந்து நம்மளோட திசுக்கள் கட்டுப்பாடற்ற முறையில் வளர்றது. இப்போ ஒரு கட்டுப்பாடோட ஒரு ஆர்கனைஸ்டாக வளர்ந்ததுனாக்கா ஒரே திசு வந்து ஒரு ஹார்ட்டாவோ, மூளையாவோ, ஸ்கின்னாவோ, பல்லாவோ, காதாவோ மாறும். அது மாதிரி இல்லாமல் அது பாட்டுக்கு பரவலாக வளர ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு மாஸ் கட்டி மாதிரி வளரும், ஒரு பெரிய லம்ப் மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். ரத்தத்தில் ஏற்பட்டால் அது வந்து பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடற்ற முறையில் ஒரு திசு வளர்ந்தாக்கா அதை வந்து நம்ம டியூமர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மள நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. என்னன்னா எல்லா டியூமர்ஸுமே வந்து கேன்சர் தானா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே வருது. அது மாதிரி அது உண்மையா டாக்டர்? நிச்சயமாக கிடையாது. நம்ம இப்போ வந்து எல்லா கட்டியும் ஒரு பொதுவான ஏரியாவுக்கு போகிறத விட ஈவன் நம்ம வெறும் மூளைக்குன்னே கூட எடுத்தால் கூட மூளையில் வர எல்லா கட்டியுமே கேன்சர் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கான பதிலே இல்லை. மூளையில் வந்து கேன்சர் இருக்குது, மோசமான கேன்சர் இல்லாமல் இருக்குது. பட் மெனிஞ்சியோமாஸ், சில விதமான ஷ்வானோமாஸ், நரம்பு அந்த நரம்புலேருந்து வளர்கிற கட்டிகள் இதெல்லாம் வந்து கேன்சர் கிடையாது. இதெல்லாம் ஒன்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்ம ஃபர்தராக எதுவும் பண்ண வேண்டாம், திருப்பி வளருங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரிலாம் நிறைய விதமான நான் கேன்சரஸ் கட்டிகள் இருக்குது. ஸோ மூளை கட்டி அப்படின்னும் உடனே அது புற்றுநோய் அப்படின்ற ஒரு முடிவு மட்டும் நம்ம எடுக்கவே கூடாது. அது ஃபர்தராக நிறைய இமேஜஸ்லேயே வரும். இந்த ஸ்கேன் பண்ணாலே நமக்கு 90% தெரிஞ்சிடும் இது கேன்சரா இல்லாட்டி நான் கேன்சரஸ் கட்டியா, பினைன் டியூமரா அப்படிங்கிறது நமக்கு வந்து க்ளீனாக தெரிஞ்சிடும். பட் நிறைய விதமான டைப்ஸ் இருக்குது. முக்கியமான ஒரு வயசானவங்களுக்கு அதிகமாக வருது கிளையோபிளாஸ்டோமா, ஒரு கிளையோமான்னு சொல்லுவாங்க. அது மூளையிலேயே வளரக்கூடிய வித கட்டி. அதுலேயே வந்து நிறைய கிரேட்ஸ் இருக்குது. இதில் 3வது 4வது கிரேடை மட்டும்தான் நம்ம வந்து கேன்சர் அப்படிங்கிற பதத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. 1 and 2க்கு வந்து அது அந்த மூளைக்குள்ளேயே வளர கட்டியாக இருந்தால் கூட அது கேன்சர் இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மெடுலோபிளாஸ்டோமான்னு ஒன்று இருக்கும், அது வந்து கேன்சர்னு சொல்லுவோம். இல்லாட்டி வந்து பைலோசைட்டிக் ஆஸ்ட்ரோசைட்டோமா, இது மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து கேன்சர் கிடையாது. ஒரு பொதுவாக நம்ம வந்து கட்டி இஸ் ஈக்குவலன்ட் டு கேன்சர் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து மிகவும் தவறானது. நான் இன்னும் ரொம்ப பேசிக்காகவே கேட்குறேன் டாக்டர். நிறைய பேருக்கு வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு சின்ன தலைவலி, அதாவது சாதாரண தலைவலி வந்தால் கூட இது கட்டியாக இருக்குமோ, அது கேன்சராக மாறுமோ அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்குமே ஒரு பயத்தை வந்து உண்டு பண்ணும். அது வந்து எப்படி? நியாயமான கேள்வி. பிகாஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் ஒரு சாதாரண ஒரு தலைவலி வந்து உடனே சாப்பிடல, வெயில் அதெல்லாம் கூட யோசிக்க மாட்டாங்க. மூளையில் கேன்சரா அப்படின்றது தான் முதல் கேள்வியாக இருக்கும். இப்படி கிடையாது. தெர் இஸ் ஒரு தலைவலி வந்து ஒரு ப்ரோக்ரெசிவாக டெய்லி வரணும். தெர் இஸ் போக போக கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும்போது கண்டினியூஸாக இருக்கணும். இது மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒரு சேஞ்ச் இன் இட்ஸ் கேரக்டர், அதோடைய அந்த தலைவலியுடைய தன்மையில் ஒரு மாற்றம் இதெல்லாம் இருந்ததுனாக்கா அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஸ்பெஷலி இந்த தலையில் ப்ரெஷர் அதிகமாகும் போது சில விதமான தலைவலி வரும். அப்போ வந்து இட்ஸ் அசோசியேட்டட் வித் வாமிட்டிங், வாந்தி இருக்கும். அது மார்னிங்கில் ஏர்லி மார்னிங் அதிகமாக இருக்கும் தலைவலி, அவங்களுக்கு கொஞ்சம் வாந்தி இருக்கும். இது கூடவே ஆனால் மூளையில் ஏதாவது ஒரு இடத்துல வெறும் ப்ரெஷர் மட்டும் இருக்காது, ஒரு பலக்குறைவு, ஒரு திங்கிங்கில் ஒரு பிரச்சனை, நடையில் ஒரு மாற்றம், கண் பார்வையில் ஒரு கோளாறு, இந்த மாதிரி பலவிதமான ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஸோ இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் நம்ம இது பண்ணணும். எல்லா தலைவலியும் வந்து கிடையாது. 95% ஆஃப் த தலைவலிக்கும் மூளை கட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் ஆனால் வந்து ஒரு காமனான ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் வந்து ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல டாக்டரை பார்த்தீங்கன்னா they will be able to identify. சாதாரண தலைவலி எத்தனையோ இருக்குது. மைக்ரைன் இருக்குது, டென்ஷன் ஹெட்டேக் இருக்குது, சாப்பிடலாம் தலைவலி வரும், நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு வெயிலில் போனால் தலைவலி வரும், எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம வந்து கேன்சரா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோன்னா அது ஒரு முடிவே கிடையாது. சில விதமான ரெட் ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி தான், தெர் இஸ் ஒரு கை கால் பலக்குறைவு, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, இல்லாட்டி அதிகமாக டெய்லி அதிகமாகிட்டே இருக்கிற விதமான தலைவலி, ஒரு மாற்றம் இருக்குது, கண் பார்வை, இது ஒரு கொஞ்சம் ட்ரௌசனஸ், இதெல்லாம் இருந்தாக்கா நிச்சயமாக நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கணும். அதுதானே தெரியாது, பட் இருந்தாலும் அதை பற்றி யோசிக்கணும். ஒரு நரம்பியல் டாக்டர் வந்து அவங்க டெஃபினட்டாக வந்து பார்க்க வேண்டி வரும். குழந்தைகளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். தெர் இஸ் நிறைய குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன். அந்த பின்தலையில் வர சில கட்டிகளுக்கு வந்து தலைவலி இருக்காது, கண்டினியூஸாக வாந்தி மட்டும் இருக்கும் குழந்தைங்களுக்கு.
அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வயிற்றுக்கு ஸ்கேன் எடுப்பாங்க, தெர் இஸ் பீடியாட்ரிஷியன்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. பட் ஆனால் வந்து பின்மூளையில் வந்து ஒரு கட்டி இருக்கும், அதை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. குழந்தை பயங்கர ஆக்டிவாக இருக்கும், ஓடும், நாள் பட அதோடைய நடையில் ஒரு மாற்றம்லாம் வர இருக்கும். அந்த சமயத்தில் தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் இப்போ வேற எந்த காரணத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத மாதிரி ஒரு வாந்தி ஒரு குழந்தைக்கு இருந்தாக்க தயவு செஞ்சு அதையும் கொஞ்சம் பாருங்கள். இப்போ டியூமரை பொறுத்த வரைக்கும் டாக்டர், இந்தந்த ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்கு தான் வந்து டியூமர் வரும் அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கா? இல்லைம்மா, பிறந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து கடைசி இது வரைக்கும் எந்த ஏஜ் குரூப்பில் வேணால் வரலாம். ஆனால் ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் வரக்கூடிய கட்டிகளுடைய தன்மை முற்றிலுமாக வேறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மெடுலோபிளாஸ்டோமா, எப்பண்டைமம்னு சொல்லக்கூடிய சில கட்டிகள் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வரும். ஜென்ரலி அதே மாதிரி கிளையோபிளாஸ்டோமான்னு சொல்லக்கூடிய கட்டிகள், மெட்டாஸ்டேசிஸ்னாக்க உடம்புல வேற எங்கேயாவது ஒரு கேன்சர் இருந்து அது வந்து மூளைக்கு பரவுறது, இந்த மாதிரி கட்டிகள் ஜென்ரலி வயது முதிர்ந்தவங்களுக்கு வரும். நடுவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக்சர் மாதிரி வரும். ஸோ ஒவ்வொரு ஏஜ் குரூப்பும் இது காமன் அப்படின்னு இருக்கு. பட் ஆனால் வந்து இது வந்து இந்த ஏஜில் வராது அப்படின்னு கிடையாது. எந்த கேன்சர் வேணால் எந்த ஏஜ் குரூப்பில் வேணால் வரலாம். பட் ஒரு ஏஜ் பீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து வெவ்வேறு மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து டியூமர் வந்து சில்ட்ரன்காக இருக்கட்டும் இல்லை வந்து அடல்ட்ஸ்க்காக இருக்கட்டும் வந்துடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி இருக்கும் டாக்டர்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அடல்ட்டுக்காக இருந்தாலும் சரி இல்லை சில்ட்ரன்ஸ்க்காக இருந்தாலும் நம்ம டயக்னைஸ் பண்ணிட்டோம், டியூமர் இருக்குது அப்படிங்கிறத டயக்னைஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக க்யூர் அப்படிங்க போகும்போது சர்ஜரி வந்து நீங்கள் ப்ரெஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த சர்ஜரியோட அணுகல் இருக்கு இல்லையா, இவங்க 2 பேருக்கும் எப்படி இருக்கும், இந்த வித்தியாசம் எப்படி இருக்கும்? இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக அந்த டியூமர் கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையோடு தான் நான் வந்து உள்ளே போவேன். அட் த சேம் டைம் அதுக்கு ஒரு டெடிகேட்டட் ஒரு பீடியாட்ரிக் ஐசியூ, குழந்தைங்களை பார்த்துக்கிற டாக்டர், இதெல்லாம் இந்த செட்டப்பும் நமக்கு வந்து இருக்கணும். ஏன்னா நம்ம ரேடியேஷன் கொடுக்க முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக போகிற மாதிரி. பெரியவங்களுக்கு வந்து பண்ணும்போது அவங்ககிட்ட நம்ம கேட்கணும், முக்கியமாக அவங்கக்கிட்ட நம்ம கேட்கணும். தட் இப்போ உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் தேவையா, இல்லாட்டி வந்து குவான்டிட்டி ஆஃப் லைஃப், இந்த 2 அதாவது ஆன்கோ ஃபங்க்ஷனல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூமரை எடுக்கிறதும் முக்கியம், அதே சமயம் வந்து பேஷண்ட்டும் நல்லா இருக்கணும். இந்த 2த்துக்கான நடுவில் இருக்கிற பேலன்ஸ் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இது வந்து ஒரு பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து
அவங்கக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணணும். குழந்தைங்க கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். அது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். அதுவே வந்து இட்ஸ் வெரி இமோஷனலி சார்ஜாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஜென்ரலி வி கோ ஃபார் அக்ரெசிவாக டியூமர் எடுக்கிறதுன்னு இது பண்ணுவோம். பட் வயசானவங்கன்னும் போது அந்த பேஷண்ட் மற்றும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கிட்டையுமே கலந்து ஒரு பேசி முடிவு பண்ணணும். உங்களுடைய எய்ம் என்ன? தரிசி இப்போ நான் இந்த கம்ப்ளீட்டாக எடுத்தேன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு 6 months 1 year இல்லை 2 years வந்து இருக்க முடியும். ஆனால் வந்து ஒரு வீக்னஸ் வரலாம். வுட் யூ ப்ரிஃபர் தட்? இல்லைனாக்கா நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துட்டேன் கம்மியாக இருந்தாலும் அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு பக்கா குவாலிட்டி ஆஃப் லைஃபோடு இருப்பீங்க. வாட் வுட் யூ ப்ரிஃபர்? இந்த மாதிரி ஒரு திஸ் ஆர் ஆல் டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்ஸ். பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து முன்னாடியே நம்ம வந்து பண்ணணும். எனக்கு தான் தெரியும், எனக்கு இதுதான் வரும் அதனால் இதுதான் பண்ணுவேன் அப்படிங்கிற அணுகுமுறை இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த பேஷண்ட்டே வந்து ஹீ ஷுட் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் அவர் டீம். அவங்களே நம்ம டீமில் வச்சுட்டு நம்ம வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பண்ணணும். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் சர்ஜரியை வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த ஏஜ் கேட்டகரின்னு இருக்கும் இல்லையா? யார் யாருக்கெல்லாம் வந்து சர்ஜரி பண்ணலாம், எந்த ஏஜ் கேட்டகரி பீப்புள் வந்து சர்ஜரியை டாலரேட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும்? ஜென்ரலி எல்லா ஏஜுக்குமே வந்து பண்ணலாம். ஆனால் வந்து ஃபிசியலாஜிக்கல் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 70 வயசில் வந்து மேரத்தான் ஓடுறவங்களும் இருக்காங்க, 60 வயசுலேயே வந்து படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ரிசர்வ் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஏஜுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. குழந்தைங்களுக்கு எவ்வளோ சின்ன ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் வந்து பண்ணலாம். 2-3 நாள் குழந்தைங்களுக்கு கூட வந்து மூளை கட்டி வரும், அவங்களுக்கு கூட வந்து பண்ண தேவைப்படலாம், பண்ண முடியும். வயசானவங்களுக்குன்னும் போது வந்து அதர் திங் இப்போ அவங்களுடைய ஏற்கனவே உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் இருக்கா, ஒரு தீவிரமான ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, கிட்னி ப்ராப்ளம் இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு ஸோ ஏஜ் குரூப் அப்படின்றதோட நம்ம வரையறை இருக்க முடியாது. பட் அவங்களுடைய ரிசர்வ் என்ன, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, அவங்களுடைய இப்போ நம்ம அது பண்ணுறதுனால இப்போ அவங்களால திருப்பி நல்லபடியாக அவங்களால இருக்க முடியுமா, இல்லாட்டி ஆர் வி ப்ரொலாங்கிங் தேர் அகனி, அவங்க கஷ்டத்தை இன்னும் நம்ம வெறும் நீடிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு சேர்த்து பார்த்து தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். பட் ஏஜ் குரூப் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஓகே, இப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ அதே மாதிரி நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து டியூமர் இருக்குது அப்படிங்கிறத வந்து டயக்னைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான கியூர் எப்படி இருக்கும் டாக்டர்? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் ஒரு நல்ல ஒரு வார்த்தை பிரயோகம் தான். பட் இருந்தாலும் ஒரு கேன்சரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அட்லீஸ்ட் இப்போ பிரெயின் கேன்சருக்கு வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸ் எதுவும் கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, அதிகமாக ஃபோன் பேசினா இல்லை டவர்லாம் இருந்தாக்கா கிட்ட, அப்புறம் அதுக்கான எந்த விதமான சயின்டிஃபிக் ப்ரூஃபும் கிடையாது. சில விதமான டைஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இல்லாட்டி அது ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டியூமர் மூளையில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து இதுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய எந்த விதமான ஒரு ஃபேக்டரும் வந்து இப்போ அது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணலை. அட் த சேம் டைம் இப்போ இந்த நான் கேன்சரஸ் கட்டின்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஷ்வானோமான்னு சொல்லக்கூடிய கட்டிகளில் மெனிஞ்சியோமான்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் சின்ன சைஸில் ஒரு 3 சென்டிமீட்டர் கீழே வச்சுக்கோங்க. இந்த சைஸில் இருந்ததுனாக்கா ஆப்ரேஷன் இல்லாமையே ரேடியோ சர்ஜரி மூலமாக சரிப்படுத்த முடியும். ரேடியோ சர்ஜரி அப்படிங்கிறது என்னன்னாக்கா அதே ரேடியேஷன் தான் கொடுப்பாங்க, பட் ஆனால் கான்சன்ட்ரேட்டடாக பல ஆங்கிள்லேருந்து கொடுக்கறதுனால மற்ற ஏரியா ஆஃப் த பிரெயின் இதாக டேமேஜ் ஆகாமல் அந்த டியூமர் இருக்கிற இடம் மட்டும் நம்ம வந்து முழு தாக்கத்தையும் இது கொடுக்க முடியும். அண்ட் அந்த டியூமரை நல்ல விதமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இதே ஒரு 3.3 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலெலாம் ஆச்சுனாக்கா அப்போ வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணினா தான் நம்ம அந்த ரேடியேஷன் கூட நம்ம வந்து தர முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லியாக நம்ம பண்ணும்பொழுது இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் சர்ஜரி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில விதமான லோ கிரேட் கட்டிகள் இருக்குது, அதெல்லாம் ஒரு சின்ன சைஸ்லேயே நம்ம அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா அதை வந்து அது பெருசாகிட்டு மற்ற நல்ல டிஷ்யூஸ் எல்லாம் இருக்குது, நல்ல பிரெயின் டிஷ்யூஸ் எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் பெட்டர், அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் பெட்டராக இருக்கும். பட் ஒரு கேன்சர் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம ஏர்லியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து கஷ்டம். ஏன்னா கேன்சர் அப்படிங்கிற ஒரு தன்மையே வந்து வேகமாக வளர்றதான். இப்போ நீங்கள் ஸ்கேன் எடுத்தாக்கா ஒன்றுமே இருந்திருக்காது, 6 மாதம் கழித்து பார்த்தா பெருசாக இருந்திருக்கலாம். ஸோ அது எப்போ ஆரம்பிச்சது நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம அதை ஒரு கேன்சருக்கும் நாம் அதே மாதிரி ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா, ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து கிடையாது. தட்ஸ் இட். சில விதமான ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது, ரொம்ப ரேர். அது மூளை கட்டிகளுக்கு வந்து ஒரு ஜெனட்டிக் பேசிஸ் இருக்கிறது less than 5%. பட் இது மாதிரி ஒரு ஜெனட்டிக் பேசிஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் அவங்கள நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணலாம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம், இல்லை ஆனுவலாக ஒரு ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். சிம்டம்ஸ் இருக்கான்னு க்ளோஸ் ஃபாலோஅப் இருந்தால் அது சின்னதாக இருக்கும்போதே கண்டுபிடிக்க முடியும். பட் 95% வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ப்ரிவென்ஷன் கேன்சருக்கு கஷ்டம், பட் நான் கேன்சருக்கு வந்து இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகே, இப்போ ஒரு டியூமர் பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணுவீங்க டாக்டர்? ஸோ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து முதல்ல வந்து பயாப்சியில் வந்து எங்களுக்கு தெரியணும் இது என்ன மாதிரி கட்டி, சுத்தமாக இது கேன்சர் கட்டியே இல்லையா,
அப்படின்னு அந்த மாதிரி இருந்ததுனாக்கா ஃபர்தராக எதுவுமே கிடையாது. கட்டி முழுசாக எடுத்தாச்சுனாக்கா அதோட சரி, கீமோதெரப்பி வேண்டாம், ரேடியோதெரப்பி வேண்டாம். பட் சப்போஸ் ஒரு கொஞ்சோண்டு மிச்சம் இருக்குனாக்கா அதை ஃபாலோ அப் பண்ணணும். திருப்பி அது வளர்ந்தால் அப்போ ரேடியேஷன் கொடுத்துக்கலாம். சப்போஸ் இது கேன்சர் அப்படின்னாக்கா அப்போ வந்து கிரேட் பண்ணணும். இது என்ன கிரேட், இது 1, 2, 3, 4 பலவிதமான கிரேட்ஸ் ஆஃப் டியூமர் இருக்குது. அந்த கிரேடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்து ட்ரீட் பண்ணுவோம். ப்ளஸ் இப்போல்லாம் வந்து இந்த மாலிகுலர் டயக்னோசிஸ் தான் தட்ஸ் அ மெயின் திங். வெறும் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கறது கிடையாது. நம்ம வந்து வி ஹாவ் டு சி தி மாலிகுலர் பேத்தாலஜி என்ன, ஜெனட்டிக் ப்ரொஃபைல் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. டார்கெட்டட் தெரப்பிஸ் சொல்லுவாங்க. அந்த ஜீனில் பிரச்சனை, அந்த ஜீனுக்கு டார்கெட் பண்ணுற மாதிரி தெரப்பிலாம் இருக்குது. இந்த இம்யூனோதெரப்பி சைடில் வரும். அப்புறம் டெமோசோலமைடுன்னு ஒரு கீமோதெரப்பி இருக்குது. இதை வந்து பிரெயின் கேன்சருக்கு மெயினாக இதை கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது முடிஞ்சதுனாக்கா ஜென்ரலி ஒரு கேன்சராக இருந்தால் அதுக்கு ரேடியோ தெரப்பி அவசியமாக தேவைப்படும். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு அது கொடுக்க முடியாது. ப்ரோட்டான் பீம் ரேடியோ தெரப்பி மட்டும் ரொம்ப சின்ன வயசில் கொடுக்கலாம், லைக் லெஸ் தேன் ஒரு 1 இயர் அரௌண்ட். அதுக்கு வேணால் அதுவும் தர முடியாது. கன்வென்ஷனல் ரேடியோ தெரப்பினா மினிமம் 3 இயர்ஸ் ஆகுது நமக்கு வந்து ஆக வேண்டியிருக்கும். ரேடியோ தெரப்பி தேவை, கீமோதெரப்பி தேவை. இப்போ அதுக்கும் மேலே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இப்போ இந்த டார்கெட்டட் தெரப்பி சப்போஸ் நமக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா, டார்கெட்ஸ் கண்டுபிடிச்சோன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி டார்கெட்டட் தெரப்பி இப்போ வந்து கொடுக்க முடியும். ரொம்ப ஒரு ட்ரமாட்டிக் எஃபெக்ட் அதுக்கெல்லாம் இன்னும் வரல. பட் இதெல்லாம் வந்து ஸ்டெப் வைஸ் ஒரு இன்க்ரிமெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட். வருங்காலத்தில் இதோட எஃபெக்ட் இன்னும் நல்லா இருக்கும், நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து தட் இஸ் திருப்பி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்தது அப்படின்னு சொன்னாக்கா அதையும் வந்து நம்ம திருப்பி ரீசர்ஜனையும் பண்ண முடியும். தட் இஸ் ஆல்சோ சேஃப். ஸோ அதுவும் நம்ம வந்து பண்ண முடியும். பட் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கும். அது எங்கே வளருது, எந்த பெருசாக இருக்குது அப்படின்னு. அதாவது நம்ம எப்போ நம்ம ஒரு அக்ரெசிவ் ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு தெரியற மாதிரி எப்போ நம்ம வந்து விடணும் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு தெரியும். ஆஃப்டர் சர்ஜரி ஒரு பேஷண்ட்டோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி இருக்கும்? நல்ல கேள்வி. வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். என்ன கேட்டால் தெரிஞ்சு இப்போ ஒரு பலவிதமான உபாதைகளோட ரொம்ப வருஷம் இருக்கிறது வந்து பல பேஷண்ட்ஸ் அவங்களே விரும்ப மாட்டாங்க. ஸோ வாழ்க்கை தரம் அப்படின்னா என்னன்னு கேட்டாக்க அவங்க நான் 2 கை 2 காலம் அசைச்சிட்டாக்கா குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்குமா, நல்லா பேசிட்டா மட்டும் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து திங்கிங் ப்ராசஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களால நல்லா யோசிக்க முடியுது, அவங்களால புது புது ஐடியாஸ் வரணும். ஒரு பாடகர்னாக்கா ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். ஸோ இதெல்லாமுமே வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் மட்டும்தான் இருக்கணும். ஒரு பாடகருக்கு நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நல்லா நடக்கிறீங்க, அதனால் உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவர் ஒத்துக்க மாட்டார். ஸோ மெடிக்கலாக நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கும் ஒரு பேஷண்ட்ஸ் அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தட்ஸ் இட். இப்போது நிறைய விதமான அட்வான்சஸ் இருக்குது. இப்போ சயின்ஸ் ஹஸ் டெவலப் ஸோ மச். முன்னாலெல்லாம் வந்து ஈவன் அட் த பிகினிங் ஆஃப் த ப்ரீவியஸ் சென்ச்சுரி, இந்த ஏர்லி 1930s 40sலாம் வந்து ஒரு பிரெயின் சர்ஜரி மார்டாலிட்டி, தட் இஸ் எத்தனை பேருக்கு வந்து இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் அரவுண்ட் 20% 20 to 25%. தட் டூ இந்த யூஎஸ் மாதிரி ஒரு டாப் நாச் ஏரியாலேயே அப்படியே குறைஞ்சிட்டு வந்திருக்கு. நவ் வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ஜீரோ மார்டாலிட்டி. தட் இஸ் இப்போ வந்து நோ டெத் இஸ் அக்செப்டபிள், அவ்வளோதான். இப்போ தட் இஸ் த பேசிக் திங். ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம இதை ரீச் பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அப்போ தான் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப். உயிரோடு இருந்தால் மட்டும் பார்த்தாது, அவங்க நல்ல விதமாக இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம அவங்களுக்கு டெஃபிசிட்ஸ் வரக்கூடாது, கை கால் பலம் வரக்கூடாது, பேச்சு குறைபாடு வரக்கூடாது, திங்கிங் வரக்கூடாது. இதெல்லாமும் நம்ம வந்து பார்த்துக்கணும். இதில் வந்து முன்னாடிலாம் ஒரு கை கால் பேச்சு இது இருந்தால் நல்லா போகும், கண் பார்வை இது மட்டும் இருந்தால் போகும் அப்படின்னு நினைப்பு வந்தது. அதுவும் இப்போ வந்து பலவிதமான டெக்னாலஜிஸ்னால அதையும் நம்மளால் சேவ் பண்ண முடியுது. இப்போ அதுக்கு அடுத்தது அவங்களால நல்லா யோசிக்க முடியும், திங்க் பண்ணணும், சந்தோஷமாக இருக்க முடியும். இது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் 3rd tier ஆஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் வரும். I am very happy to say that நம்ம over a period of time, thanks to science and understanding concepts, we have done well. As doctors, we are proud of what we have achieved in this last 50 years or so. ஸோ அதனால் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அடுத்த நாள் வந்து ஆப்ரேஷன் பண்ணது கூட தெரியாமையே கூட இருப்பாங்க. ஸோ இட் இஸ் பாசிபிள். இது ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எங்கே இருக்குன்றது இது பாசிபிள். முக்கால்வாசி கேசஸில் இட் இஸ் பாசிபிள் டு மெயின்டைன் அ வெரி வெரி குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் ஆக்டிவ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் மெயின்டைன் பண்ணணும். நான் ரீசெண்டாக ஒரு 2 years முன்னாடி பண்ண ஒரு பேஷண்ட், இவர் வந்து ஹீஸ் ரன்னிங் மேரத்தான். நானே ஓட மாட்டேன், எனக்கு வராது, பட் அவர் வந்து ஓடி தான் இருக்காரு. ஸோ அதனால் வந்து எஸ், குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். இட் கேன் பி மெயின்டைன்ட் வெரி வெல், எஸ்பெஷலி குழந்தைகளுமாக இருக்கட்டும் பெரியவங்களாகட்டும். இட் ஷுட் பி மெயின்டைன். அவங்களுடைய வாழ்க்கை எத்தனை நாள் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அதுவில் அவங்க நல்லா இருக்காங்களா, அந்த டைம் சந்தோஷமாக இருக்காங்களா, தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இட் கேன் பி மெயின்டைன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சயின்ஸ் உலகத்தில் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து நிறைய டெக்னாலஜிஸ், எந்த நோயாக இருந்தாலுமே நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது அதை க்யூர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி டியூமரை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது டாக்டர்?
டியூமர் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த எம்ஆர்ஐலேயே வந்து எக்கச்சக்க டெக்னாலஜிஸ் வந்திருக்குங்க. இப்போ அதுதான் வந்து ஃபஸ்ட் அந்த ஃபிசிக்ஸ்லேருந்து தான் அந்த ஒரு ஹார்ட் கோர் சயின்ஸ்லேருந்து அப்படியே ஃபிசிக்ஸுக்கு வந்து அது எம்ஆர்ஐயாக மாறி இருக்கு. அதுலேயே வந்து நம்ம இப்போ மூளையில் எந்தெந்த ஏரியா எந்தெந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப்எம்ஆர்ஐ இருக்குது. பட் ஒரு பல்பும் ஒரு சுவிட்சும் இருந்தால் பார்த்தா அது நடுவில் ஒரு ஒயர் வேணும் இல்லைங்களா, அது மாதிரி அந்த கனெக்டிங் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கட் பண்ணாலும் வேலை போய்டும் இல்லைங்களா. ஸோ அதனால் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு ட்ராக்டோகிராஃபின்னு வந்திருக்கு. எம்ஆர்ஐயோட ரெசல்யூஷனே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஜிபிஎஸ் மாதிரி இப்போ நம்ம எங்கே இருக்கோன்றதை கரெக்டாக காமிக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி நியூரோ நேவிகேஷன் ஒரு டெக்னாலஜி இருக்குது. அது வந்து இப்போ நம்ம மூளையில் இப்போ ஒரு இடத்துல பண்ணிருக்கோம்னா கரெக்டாக அது எந்த இடத்துல நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா நம்ம பண்ணுறது இது சின்னதாக ஒரு ஓப்பனிங் வழியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மூளையில் எந்த டெப்த்தில் எந்த ஏரியாவில் இருக்கும், அந்த ஏரியா சுற்றி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இதை வந்து ஒரு ஜிபிஎஸ் மாதிரி காமிக்கிறதுக்கான நியூரோ நேவிகேஷன் டெக்னாலஜிஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கூடவே வந்து சம்டைம்ஸ் வி வாண்ட் டு அவேக் கிரேனியோட்டமிஸ். அவேக் கிரேனியோட்டமினா பேஷண்ட் வந்து ஃபுல் நினைவில் இருப்பாங்க, ஃபுல் கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போதே நம்ம டியூமரை வந்து பண்ணலாங்கிற மாதிரி. அதுக்கு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, இப்போ நம்ம பேச்சிலேயே வந்து ஒரு புரிதலுக்கு ஒரு பகுதி இருக்குது, பேசுறதுக்கு ஒரு பகுதி இருக்குது, ஒரு பேர் நினைவு கொண்டு வரதுக்குன்ட்டு ஒரு ஏரியா இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு 7 ஏரியா சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணால் தான் பேச்சுன்னு வரும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியா ஒன்று இருக்குன்னாக்கா நம்ம இப்போ அந்த ஏரியாவில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா அந்த ஏரியா டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு பெஸ்ட்டு என்னன்னு கேட்டால் அவங்ககிட்ட பேசிகிட்டே நம்ம பண்ணுறது. ஸோ இதில் சில பிரச்சனைகளும் சந்திச்சிருக்கோம். ஒரு பேசும்போது ஏதோ லைட்டாக தெரியாதனமாக ஒரு அரசியல் பேச்சு பேசும்போது பேஷண்ட் சர்ஜரி பண்ணிட்டு இருக்க பேஷண்ட்டே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாது, என்ன சார் இப்படி சொல்லுங்கிற மாதிரி வந்து அவங்க பேஷண்ட் ஹேஸ் நோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்லாம் எதுவுமே இருக்காது. திஸ் ஹஸ் கிவன் அஸ் அ குட் ரிசல்ட். பட் இப்போ இப்போ இந்த நியூவர் டெக்னாலஜிஸ், இந்த எஃப்எம்ஆர்ஐ, ட்ராக்டோகிராஃபி, ஐஓஎன்னு ஒன்று இருக்குது. தெரியுது இப்போ எந்த ஒரு மூளையில் வந்து இந்த தூண்டி காலில் என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த அவேக் கிரேனியோட்டமி கூட தேவையா அப்படிங்கிற அளவுக்கு டெக்னாலஜியும் நமக்கு வந்து வளர்ந்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரசன்ஸ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. என்னன்னாக்கா ஒரு ஊசி ஒன்று போட்டோம்னாக்கா டியூமரை தனியாகவும் நார்மல் பிரெயின் தனியாகவும் அதுவே காமிச்சிடும் மைக்ரோஸ்கோப்பில் சில ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் வழியாக பார்த்தா. ஸோ நம்ம வந்து நார்மல் பிரெயினை டேமேஜ் பண்ணாமல் டியூமரை மட்டும் நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் நம்மளால் எந்த அளவுக்கு சேஃபாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால் மேக்ஸிமம் எடுக்க முடியும். இது மாதிரி வேரியஸ் டெக்னாலஜிஸ் வந்துட்டுருக்கு. மைக்ரோஸ்கோப்பெல்லாம் அவ்வளோ ஃபைனாக இருக்குது. 25x மேக்னிஃபிகேஷனில் சர்ஜரி பண்ண முடியும் இப்போ எங்களால். ஸோ தீஸ் ஆர் ஆல் கிரேட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் அதை நம்ம யூஸ் பண்ணணும். எப்போவுமே வந்து எந்த டெக்னாலஜி இருந்தாலும் அதோட ஃபேலசி என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணாக்க அதை நல்லா யூஸ் பண்ண முடியும். இருக்குன்றதுக்காக யூஸ் பண்ணோன்னா அது கொஞ்சம் பிரச்சனை மாட்டுவோம். ஓகே, இப்போ நீங்கள் இவ்வளோ டெக்னாலஜிஸ் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம வேர்ல்டு வரைக்கும் இப்போ ஏஐன்னு சொல்லப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம டியூமர் ஃபீல்டுக்கும் டியூமரை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னும் ஒரு பரவலாக வர ஆரம்பிக்கல. பட் இட் இஸ் வெரி மச் ப்ராமிசிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த எம்ஆர்ஐ வந்து அந்த ரேடியாலஜி சைடில் இருந்து வந்து அவங்களால வந்து இப்போ கண்டுபிடிக்க முடியுது. இது என்ன டயக்னோசிஸ் எந்தெந்த ஏரியான்றதுக்கு அந்த ரீடிங் அதுக்கெல்லாம் அது யூஸ் ஆகுது. ப்ளஸ் இப்போ தெர் ஆர் நியூவர் டெக்னாலஜிஸ். என்னன்னாக்கா ஒரு லார்ஜ் த ஹியூமன் கனெக்டோம் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது, யூஎஸ் பேஸ்ட். அது வந்து பலவிதமான பிரெயின்ஸோடைய நார்மல் கனெக்டிவிட்டி அதெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு நார்மல் பிரெயின் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும், இங்கேருந்து இப்படி போகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது மாதிரி இப்போ இந்த எம்ஆர்ஐ, எஃப்எம்ஆர்ஐ, ரெஸ்டிங் ஸ்டேட் எஃப்எம்ஆர்ஐலாம் இருக்குது. அதை வச்சு இப்போ நம்மளால் வந்து இந்த ஏரியாவுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. எஃப்எம்ஆர்ஐ கிடையாது. இப்போ நம்ம எஃப்எம்ஆர்ஐயில் வந்து கை தூக்குறது, பேசுறது மட்டும் தான் கண்டுபிடிக்கும். இதில் வந்து யோசிக்கிறது, ஒரு மெடிடேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் கூட எந்தெந்த சர்க்கியூட் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு வந்து பலவிதமான ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பஸ் ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கோபாலபுரத்துலேருந்து ராயப்பேட்டாக்கு போகணுன்னாக்க ஒரு 5-6 ஸ்டாப்பில் நிற்கிது. ஸோ இப்போ அந்த ரூட்டில் போச்சு. இப்போ ஒரு பஸ் வந்து அதை நம்பரே பார்க்காம அது எந்த ரூட்டில் அந்த பஸ் போகுதுன்ற பார்த்து இது எந்த பஸ் 13B அப்படின்னு நம்மளாம் சொல்லலாம். பட் இப்போ அது ஒரு ஸ்டாப்பில் மட்டும் டீட்டூர் எடுத்து வந்தால் கூட மிச்சம் 4 ஸ்டாப்பில் இருந்தாலும் இது என்ன இதுன்னு கண்டுபிடிக்கும், என்ன பஸ்ஸுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த ஃபைபர்ஸும். இப்போ டியூமர்னால பலவிதமாக வளைஞ்சு போனால் கூட இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் வந்து முடியுதுன்னு சொன்னாக்க இது இந்த மாதிரி ஒரு ஃபைபர்ஸ் இங்கேருந்து ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இது வந்து பல கோடிக்கணக்கான ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஹியூமன்ஸால் வந்து அனலைஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்மிங் அப். வி ஹவ் ஸ்டார்டட் யூஸிங் இட். எங்கள் சிஸ்டமில் வி ஆர் ஸ்டார்டிங் டு யூஸ் இட். சில சென்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ பிக் ப்ராமிஸ். பட் இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் தான் அதோட ரியல் வேர்ல்டு பேஷண்ட்டுக்கு இதனால் பெனிஃபிட் இருக்கான்னு தெரியணுன்னாக்கா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் நமக்கு வந்து தெரியும். பட் எஸ், இட் இஸ் கம்மிங் அப் இன் அ வெரி பிக் வே.
ஓகே, இப்போ வரைக்கும் மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம் வந்து 100% டியூமர் வந்துட்டால் அது கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கேன்சர் இருந்தால் 100% வந்து இதை க்யூர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமான ஒரு கொஷினாகவே இருக்குது. அப்போ ஃப்யூச்சர் டெக்னாலஜிஸ் ஏதாவது அண்டர் ரிசர்ச்சில் இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? நான் படிக்கும்போது இருந்த க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த கேன்சர்ஸ் எல்லாமே வந்து இப்போ க்யூரபிளாக ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் கேன்சர், அப்புறம் மூளைக்கட்டின்னு பார்த்தாக்கா வந்து சில விதமான பிளட் கேன்சர், எல்லா பிளட் கேன்சரும் கிடையாது. அதே மாதிரி சில விதமான மெடுலோபிளாஸ்டோமான்னு சொல்கிற மூளையில் வர கட்டி, இதெல்லாம் வந்து க்யூரபிள்னே நம்ம வந்து சொல்ல முடியும். பைலோசைட்டிக் ஆஸ்ட்ரோசெரம் இதெல்லாம் வந்து க்யூரபிள்னு சொல்ல முடியும். பட் அட் த சேம் டைம் மோர் தென் 75% ஆஃப் த கேன்சர்ஸுக்கு வந்து க்யூர் அப்படிங்கிறது கிடையாது. இன்னும் சண்டை போட்டு தான் இருக்கும். பட் வி ஹவ் நாட் ஒன். இட்ஸ் அ பேட்டில் விச் யூ ஆர் ஸ்டில் ஃபைட்டிங். இப்போ வந்து யூஎஸில் வந்து கேன்சர் வேக்சின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னென்னாக்கா பேஷண்ட்டோடைய கேன்சர் செல்ஸை எடுத்து அதில் இருக்கிற ஜெனட்டிக் அப்னார்மாலிட்டி பார்த்து அதுக்கே அகெயின்ஸ்டாக அந்த ஆன்டிபாடிஸை இது பண்ணி பேஷண்ட்ஸுக்கே தர மாதிரி கேன்சர் வேக்சின்ஸ் இருக்குது. கார்டி செல் தெரப்பி அப்படின்ட்டு அதெல்லாம் வருது. இதெல்லாமே வந்து ஒரு ரிசர்ச்சில் இருக்கே தவிர நம்மளால் வந்து அட் திஸ் மொமெண்ட் நம்ம க்யூர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம இல்லை. கண்ட்ரோல் பண்ணுறது பலவிதமாக கண்ட்ரோல் பண்ண முடியுது. பட் அதுலேயே சில விதமான அக்ரெசிவ் கேன்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம். இன்னுமே வந்து நம்ம அதை ஆராய்ச்சிகள் இன்னும் நிறைய இருக்கணும். ஃபண்டிங், ஒரு ஆர்கனைசேஷன் எல்லாமே தேவை. இட்ஸ் நாட் தேர் யெட். இப்போ ஒரு கேன்சரை க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா சில கேன்சரை க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர முக்கால்வாசி கேன்சருக்கு க்யூர் கிடையாது. கட்டுப்படுத்த முடியும் தான் சொல்ல முடியும். எத்தனை நாளைக்கு ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் பொறுத்தது, ஒவ்வொரு பெத்தாலஜி அந்த ஜெனட்டிக் மேக்கப்பை பொறுத்தது. ஓகே, இப்போ நம்ம ஷோ வந்து நிறைய ஆடியன்ஸ் பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு டியூமரை பொறுத்த வரைக்கும் அவங்க இதிலேருந்து எப்படி தப்பிச்சிக்கலாம், என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும், இதுலேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கருத்தை ஏதாவது ஷேர் பண்ணுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி மூளைக்கட்டிகளை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவும் கிடையாது. ரேடியேஷன் எக்ஸ்போஷர் கொஞ்சம் வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். அந்த சிஎம் டெக்னீஷியன்ஸ் அவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். பட் எந்த மாதிரி இருந்தாலுமே வந்து ஒரு ஆக்டிவ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் குட். இப்போ ஒரு டியூமர் கட்டியே இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு ரிசர்வ் வேணும். அப்போ வந்து உடம்பும் மனசும் திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் தான் நம்ம இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறதுக்கே ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்கும். ஜென்ரல் ஒரு நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், எக்ஸசைசஸ் அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு காமன் ஒரு இதுவாக தான் நான் சொல்லுவேன். ஸ்பெசிஃபிக்காக பிரெயின் டியூமர்ஸ்க்கு அப்படின்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி எதுவும் எனக்கு வந்து சொல்ல முடியல. ஓகே, முக்கியமாக ஒரு ஃபைனல் கொஷின் டாக்டர், முக்கியமான கொஷின் கூட சொல்லலாம். ஏன்னா ஆரோக்கியமின்மை அப்படிங்கிறதுக்கும் டிசீஸ், நோய் அப்படிங்கிறதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன டாக்டர்? ரொம்ப நல்ல கேள்வி, எனக்கு கொஞ்சம் பிடிச்சமான கேள்வியும் கூட. டிசீஸ் அப்படிங்கிறது வந்து வியாதி. ஆரோக்கியம் இன்மை அப்படிங்கிறது எந்த டிசீஸும் இல்லாமல் கூட அவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு மனநலம் இல்லைன்னா கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமின்மை தான். உங்களுக்கு ஒரு அது பெரிய வியாதியா அப்படின்னு கேட்க முடியாது. இப்போ சப்போஸ் இப்போ ஒரு வேலை அவங்களால செய்ய முடியல அப்படின்னா அந்த வியாதியை நம்ம சொல்ல மாட்டோம். பட் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் அவங்களால நார்மலாக நம்மளால் என்ன செய்ய முடியணுமோ அதை அவங்களால செய்ய முடியலைன்னா அது ஆரோக்கியமின்மை தான். அது வந்து யோசிக்கிறதாகட்டும், ஒரு சந்தோஷமாக இருக்க முடியறதாகட்டும், குழந்தைங்களோட விளையாடுறதாகட்டும், எல்லாமே வந்து ஒரு ஆரோக்கியமின்மை தான். அப்படி தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு ஆஸ் டாக்டர்ஸ் நாங்கள் வந்து வியாதிகளை பற்றி மட்டுமே நாங்கள் பேசுகிறோம். பேஷண்ட்ஸுக்கு தான் வந்து ஆரோக்கியமின்மையுடைய தாக்கம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் புரியும், தெரியும். ஸோ அவங்க கூட பேசினாலே நமக்கும் வந்து கிராஜுவலாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ டாக்டர்ஸுமே கூட ப்ராபப்ளி வியாதி அப்படிங்கிற கண்ணோட்டத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இந்த பேஷண்ட் ஆரோக்கியமின்மை அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசித்தாலே தேர் வில் பி ஃபினாமினல் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது. ஸோ நம்ம செய்ய நினைக்கிறத செய்ய முடிஞ்சால் அது ஆரோக்கியங்க. ஒரு சந்தோஷமாக இருக்க முடிஞ்சால் அதுவும் ஒரு ஆரோக்கியம் தான். சந்தோஷமாக இருக்க முடியலன்னா கூட அதுவும் ஒரு வியாதி தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நிறைய விஷயங்களை டியூமர் தொடர்பாக நிறைய அவேர்னஸான கருத்துக்களை எப்படி நம்ம அணுகலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி டாக்டர். நன்றி.